السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் என்று சொல்கிற தலைப்பில் திருக்குரானில் சூரத்துன் நிசா, பெண்கள் அத்தியாயம் என்று சொல்லி ஒரு 114 சூறாக்களிலே ஒரு சூறாவிற்கு பெண்கள் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். அர்ரிஜால், ஆண்கள் என்று எந்த அத்தியாயத்திற்கும் பெயர் இல்லை. மேலும் குரானிலே மேன்மை தாங்கிய அன்றைய பெண்கள் குறித்து ஒரு 3 பெண்களின் வரலாறை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான். 3 வரலாறுகளும் மிக முக்கியமானது, நபிமார்களின் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, ஈமானின் யகீனின் கெட்டித்தன்மைக்கு உத்தரவாதமானது. அந்த 3 பெண்கள், அதில் ஒரு பெண் நபியை சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த பெண்ணின் பெயரை இணைத்தே சொல்லுவான். ஈசா நபியின் அம்மா ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா, இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுவான். குரானிலே வருகிற மிக முக்கியமான பெண்ணின் பெயர்களிலே ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அல்லாஹ்வினுடைய அந்த யகீனிலே, ஈமானிலே அவர்கள் அவ்வளவு உறுதியாக இருந்த பெண்மணி ஈசா நபியோடு மிக அவர்களின் வாழ்வோடு, அவர்களின் நுபுவத்தோடு மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்த ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் இன்னொரு பெண்மணி வரலாறில் வரும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இது இப்ராஹிம் நபியினுடைய மனைவி. குர்ஆனின் இவர்களின் வரலாறை அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வருவான். இவர்கள் சார்ந்தது ஹஜ் அப்படின்னாலே இவங்க இல்லாம ஹஜ் இல்ல, இந்த பெண் இல்லாம ஹஜ் இல்லைங்க. ஹஜ்ஜினுடைய அமல்ல சஃபா மருவாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடுகிற இந்த நிகழ்வு, இந்த ஹாஜரா அம்மையாருடைய முதல் காலடி தடம் தான் அந்த அம்மா ஓடுனாங்க. அதையே அல்லாஹ் ஃபரலாக ஆக்கிட்டான். அவர்கள் ஓடியது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை, நீங்கள் உங்கள் மனைவியையும் மகனையும் குழந்தையையும் அந்த பாலைவன பிரதேசத்தில் கொண்டு போய் விடுங்கள்னு விட சொன்னா விட்டாங்க. விட்டுட்டு அல்லாஹ் சொன்னா நான் விட்டுட்டு போறேன், அல்லாஹ் சொல்லிட்டானா ஓகே அப்படின்ட்டாங்க. அவர்கள் அதற்கு முன்னாடி என்னையும் குழந்தையும் கொண்டு வந்து யாரு அரவம் இல்லாத இடத்தில், எந்த உணவும் கிடைக்காத இடத்தில், இந்த வனாந்தர பாலைவனத்துல விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது என்றெல்லாம் கவலைப்பட்டு இப்ராஹிம் நபியின் சட்டையை பிடிச்சிட்டு எல்லாம் கேட்கிறாங்க ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அப்ப சட்டையை இறுக்கமா பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் கேட்டு அந்த கணவனிடத்தில் இவர்கள் முறையிட்ட தருணத்தில் இப்ராஹிம் நபி சொன்னாங்களாம், இத அல்லாஹ் கொண்டு வந்து விட சொன்னாமா, அதனால நான் விட்டுருக்கேன். அந்த சட்டையை பிடிச்சிருந்த அந்த பிடி ஹாஜரா அம்மையார் அப்படியே தளர்த்தி விட்டுட்டு அல்லாஹ் சொன்னானா அப்ப சரி.
அல்லாஹ் மேல இருந்த நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ் சொன்னானா அப்ப சரி. இப்ராஹிம் நபி போய்விட்டார்கள். அப்பதான் குழந்தை பாலுக்கு அழுத போது, தண்ணீருக்கு அது கஷ்டப்பட்ட போது, ஓடிய ஓட்டத்திற்கு கிடைத்த சஃபா மருவாவுக்கு மத்தியில் அவர்கள் ஓடியதற்கு பிறகு இறைவன் கொடுத்ததுதான் ஜம்சம் நீர். சஃபா மருவாவில அவர்கள் ஓடினார்கள், இறைவன் ஜம்சம் நீரை கொடுத்தான். அந்த பெண்ணின் காலடித்தடம் உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் ஃபரலாகிவிட்டது. பரிசாக ஜம்சம் நீர் கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுக்காக என்று நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற அந்த யகீன் இன்னைக்கு வரைக்கும் ஜம்சம் நீரினுடைய பரிசு பாலகரின், இஸ்மாயில் நபி பாலகரின் பாதத்திற்கு வந்தது மட்டுமல்ல, ஹாஜரா அம்மையார் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு கிடைத்த 2 பரிசுகள். ஒன்று சஃபா மருவாவின் ஓட்டம், அந்த பெரும் தாயின் முதல் காலடித்தடம், அதற்கு பிறகு கிடைத்தது ஜம்சம் நீர். இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் இது இவர்களால் இப்படி கிடைத்திருக்கிறது என்கின்ற நுண்ணிய அந்த விவரத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இது 2வது. 3வது பெண்மணி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது 2 பேரு நபிமார்களுடைய சம்பந்தப்பட்டவங்க. ஒரு பெண் நபியின், ஈசா நபியின் தாய், இன்னொரு பெண் இப்ராஹிம் நபியின் மனைவி. 3வதா அல்லாஹ் சொல்றது நபி அல்ல, ஒரு நபியின் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மையார். ஆசியா அம்மா ஃபிரௌன் நான் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவனுக்கு மனைவியா இருந்துட்டு நீ அல்லாஹ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈமானுக்கு வேண்டி உண்டான துணிவு பாருங்க. அந்த ஃபிரௌன் தன்னை இலாகு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் வெளியே கொலை செய்து கொண்டிருக்கிறான், அடித்துக் கொண்டிருக்கிறான், சிறையில் அடைக்கிறான், துவம்சம் செய்கிறான். ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு மனைவியா இருந்துட்டு நீ ஊருக்கெல்லாம் உன்னை அல்லாஹ்னு சொல்லலாம், ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். நீ அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கிறான். இந்த ஈமானுக்கான வீரம் அதாங்க வீரம், அந்த துணிவு, அந்த தைரியம். ஒரு துயரம் வந்ததுமே விட்டுட்டு ஓடிடுறது, நம்மை நாம் காத்து கொண்டால் போதும் என்று கருதுகிற அந்த சூழல் வந்து விடுவது. அது ஈமான் விஷயத்துல நமக்கு நிறைய வந்துடும். தனக்கு என்று வருகிற போது எல்லா துணிவும் தைரியமும் நமக்கு வந்துவிடும். ஈமான் சமுதாயம் என்று வந்து விடுகிற போது தன்னால அப்படியே எண்ணெயும் தண்ணியும் பிரிகிற மாதிரி நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இருக்கும் ஈமானுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களுடைய ஈமான் 2 விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மூமின்களின் ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் அவர்களின் ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அவர்களின் ஈமான் கனத்திருக்கும். நாங்க அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் ஈமானை, மூமினான மக்களின் ஈமானை, அதுல நபிமார்களும் அடங்குவாங்க, அவுலியாக்களும் அடங்குவாங்க, சஹாபிகளும் அடங்குவார்கள், எல்லாம் அடங்குவாங்க. அத்தனை பேர்களுடைய ஈமான முன்னுதாரணம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஆசியா அம்மா என்ற ஃபிரௌனின் மனைவிதான் ஈமானுக்கு முன்னுதாரணம். ஈமானின் தைரியத்திற்கு, ஈமானின் வீரத்துக்கு அந்த பெண்ணு தான் முன்னுதாரணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற மிக முக்கியமான பெண்மணி ஆசியா அம்மையார். குர்ஆன் இவங்க ஈமான மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு சொல்லுது. எது வந்தாலும் ஈமானில அப்படி உறுதியா இருக்கிறது. இந்த குர்ஆனிய வாழ்க்கையை நமது இஸ்லாமிய முன் பெருமக்கள் அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள். எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய பாங்கு இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், அதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க.
புகாரி இமாம் என்று சொல்லப்படுகிற குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இஸ்லாமிய ஆதார நூல்களில் ஒன்று புகாரி என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாப். அவருடைய உண்மையான பெயர் முகமது இஸ்மாயில். அவர் பிறந்தது ரஷ்யாவிலே. ரஷ்யாவிலே புகாரா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே அவர் பிறந்ததால் தன்னுடைய பெயரை அவர் முகமது இஸ்மாயில் புகாரி என்று வைத்துக் கொண்டார். நிறைய பேர் இன்னைக்கு அல்ல, அன்னையிலிருந்தே தன்னுடைய பெயரை தன் ஊரோடு இணைத்துக் கொள்ளுகிற வழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில் முகமது இஸ்மாயில் இமாம் தன்னுடைய பெயரோடு தன் ஊரின் பெயரை இஸ்மாயில் புகாரி என்று அவர் வைத்துக் கொண்டார். அதனால் அவர் அழைக்கப்பட்டதே முகமது இஸ்மாயில் என்று அழைக்கப்படவில்லை. அவர் பெயரை விட அவர் ஊரை கொண்டே அவர் புகாரி இமாம் என்று அழைக்கப்பட்டார். அவர் எழுதிய ஹதீஸ் கிதாபுக்கு புகாரி என்ற பெயர் வந்துவிட்டது. அவர் எழுதின ஹதீஸ் கிதாபு தான் அங்கீகரிக்கப்பட்ட 6 ஹதீஸ் கிரந்தங்களில் மிக முக்கியமான விஷயம். அவருடைய ஹதீஸ் கிரந்தம் மட்டும்தான். புகாரில வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. புகாரில வந்திருக்கு அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க. அவ்வளவு துல்லியமா பல லட்சம் ஹதீசுகளை தேடி தேடி மனனமிட்டு இப்படி அவர்கள் ஏற்படுத்திய ஹதீஸின் ஒளி, ஹதீஸின் நூர், ஹதீஸின் வெளிச்சம், நபிமொழியின் பிரகாசம் ஹஜ்ரத் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அம்மா இவர் குழந்தை பிறந்ததுமே குழந்தை அழுகணும். அதனால குழந்தைய தட்டி அடிச்சு கூட அழுக வைப்பாங்க. நமக்கு என்ன குழந்தைய போய் அடிக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். குழந்தை அளவில்லை என்றால் சரியாகாது. குழந்தை அழுதாதான் அந்த நுரையீரல் என்பது விரியுமாமா. பிறந்ததுமே குழந்தை அழுகணும். புகாரி இமாம் பிறக்கிறார்கள். பிறந்ததுமே பார்க்கிறாங்க குழந்தை ஒரு அந்த அம்மாக்கு திருப்தியா இல்லை. அது சரியான ஒரு நிலையில் அதன் பார்வை சரியில்லை. புகாரி இமாமின் தாய் மிகவும் கவலையோடு பார்க்கிறார்கள். என் குழந்தைக்கு இப்படி இருக்க, கண்ணு பிரச்சனை, அதனுடைய உடம்பு இப்படி இருக்கே என்று கவலைப்பட்ட அவர்கள் எடுத்த ஆயுதமே ஈமான் தான். ஒரு ஈமான் என்பது நமக்கு வலுவாக ஆகிவிட்டால் எல்லா விஷயத்திலையுமே நாம எங்க சரணடைஞ்சிருவோம் அப்படின்னா அல்லாஹ்ட்ட தான் சரணடைவோம். முதல்ல அல்லாஹ்க்கு முக்கியத்துவம். அந்த தாய் உட்கார்ந்து தஹஜ்ஜுல தொழுகை நேரத்துல 40 நாள் முடிஞ்சிருச்சு. இவர்கள் தொழுகையை எடுத்து விட்டார்கள். 5 நேர தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. தஹஜ்ஜுத் குழந்தையின் நிலைகளில் இவர்களுக்கு ஒரு திருப்தியே ஏற்படவில்லை. கண் பார்வை சரியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ், என் குழந்தையினுடைய பார்வையில் வெளிச்சம் வேண்டும், இது உன் பொறுப்பு. மன்றாடி அழுகிறார்கள். அந்த அழுகை கண்ணீருக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்கிறான். அந்த குழந்தை அது மட்டும் கண் பார்வையை பெற்று ஒளி பெறாது. அது வளர்ந்து ஆளாகி தீனை படித்து இஸ்லாத்தை உணர்ந்து ஹதீஸ திரட்டி இன்னைக்கு வரைக்கும் ஹதீஸ் கலையின் வெளிச்சமாக நிற்பது புகாரி இமாம் அவர்களுடைய அந்த கிரந்தம் என்பதை பார்க்கிற போது அன்னைக்கு இருந்த தாய், அந்த தாய்க்கு இருந்த ஈமானுடைய யக்கீன். அப்ப ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்வுக்கு பின்னாலும் அவர்களுடைய தாய் என்ற பெண்மணியினுடைய அந்த காலத்து பெண்களின் ஈமான் மிக உறுதியா இருந்தது. அது நபிமார்கள், நாதாக்கள் என்ற நிலைகளை கடந்து வீரத்திற்கு பெயர் போனவர்களுக்கு பின்னாலும் பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் வீரன், ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் வீரத்தின் பாடம்
யாரது? திப்பு சுல்தான். திப்பு சுல்தானின் வரலாறு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே மிகப்பெரிய ஜாம்பவானாக சொல்லப்பட்ட அறிவியல் உலக மேதை விஞ்ஞானி அபுல் கலாம் ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்னால் அவர் நாசாவினுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி கண்காட்சியகத்திற்கு சென்ற போது அவர் பார்த்ததாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து பிரபலமானது, எல்லாத்துக்கும் தெரியும். ஏவுகணையினுடைய ஒரு மாடல் சார்ந்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்பின் மூலம் உலகத்திலேயே இந்தியாவில் திப்பு சுல்தான் வரையறுத்திருக்கிறார். அதனுடைய முதல் மூலத்தை நாசா வைத்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஸ்கெட்டுகள், எத்தனையோ ராக்கெட்டுகள், எத்தனையோ இன்சாட்டுகள், செயற்கை கோள்களுக்கு எத்தனையோ மனிதன் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவிலே தென்னிந்தியாவின் சிங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த திப்பு சுல்தான் இது போன்ற கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ராக்கெட்டினுடைய மூலத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் இங்கே கண்டுபிடித்து வைத்திருந்த பேருண்மையை சாதா சீதா ஆளெல்லாம் இல்ல, இந்தியாவின் அணுகுண்டின் தந்தை என்று சொல்லப்படுகிற அபுல் கலாம் அதை பதிவு செய்கிறார் தன்னுடைய அக்னி சிறகு என்ற புத்தகத்திலே. உலகம் முழுக்க, இது தமிழில் மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் இந்த அக்னி சிறகு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மேலை நாடுகளிலும் இருக்கிறது. அதில் குறிப்பாக இருப்பது இந்த திப்பு சுல்தானின் அறிவுலக திறமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வீழ்த்தப்பட்டது எப்படி? நேருக்கு நேராக நின்று வீழ்த்த முடியவில்லை. துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்ட, கூட இருந்தே குழி தோண்டிய சூழ்ச்சிக்காரர்களால் அவர் முறியடிக்கப்பட்டார். சாதாரணமான வீரன் அல்ல திப்பு சுல்தான். தைரியம் வேணும்னா அவர்கிட்ட பார்க்கணும், வீரம் வேணும்னா அவர்கிட்ட பார்க்கணும். அந்த திப்பு சுல்தானின் வீரத்திற்கான காரணத்தை அவர் தாய் சொல்கிறார். ஏன் என் குழந்தைக்கு நான் அதை விரும்புவேன்? அந்த தாய் பால் கொடுக்கும் போது அம்மா சொல்லுது திப்பு சுல்தானின் வீரத்திற்கான காரணம். அந்த தாய் சொல்லுது, திப்பு சுல்தானுடைய அம்மா, நானு பால் கொடுக்கும் போது எப்பவுமே தலையை மறைக்காம பால் கொடுக்க மாட்டேன். திப்பு சுல்தானின் பால் குடி பருவத்தில் அந்த தாய், இஸ்லாமிய பெண், தலையை மறைச்சிட்டான். தலையை மறைத்து நான் பிஸ்மி சொல்லிவிட்டு என் குழந்தைக்கு ஈமானும் இஸ்லாமும் வீரமும் அதை விரும்பி என் குழந்தைக்கு பால் கொடுப்பேன். என் குழந்தைக்கு தாய் அந்த நிலையில் பிஸ்மி சொல்லி தீனின் ஒழுக்கத்தில் அதபில் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவை, அதனுடைய முக்கியமான பலனை இன்றைக்கு திப்பு சுல்தானின் வாழ்க்கை உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அவர் மடிந்து விட்டார், அவர் மரணித்து விட்டார் என்பது அல்ல, வீரத்திற்கு முன்னுதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறார். தனக்காக வாழ்வதை விட தன் இனத்திற்காக, தன் சமூகத்திற்காக, மக்களுக்காக இன்று வாழ்ந்து மறைந்த அவர் ஷஹீது திப்பு சுல்தான் போற்றப்படுகிறார். தாயினுடைய அந்த ஒழுங்கு ஆரம்ப நிலைப்பாடு, இதுதான் அன்றைய கால பெண்கள். இப்படி எல்லாம் குழந்தைகளை அந்த தீனோடு, அதுதான் சொல்லப்படும், ஒரு ஆணுக்கு ஈமான் உறுதி வருவதை விட, ஒரு ஆணிடத்திலே தீன் வருவதை விட, ஒரு பெண்ணிடத்தில் ஈமான் உறுதி வந்து விட்டால் 7 தலைமுறைக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குமா? பாதிப்புனா அசராத், பலன்கள். நம்மளுடைய வீட்டுல நம்ம மனைவி தொழுகையாளியா, நோம்பாளியா, தர்த்தீபா, ஈமான் உறுதியா இருந்துட்டா அப்படியே அந்த குடும்பத்தின் 7 தலைமுறைக்கு அதனுடைய அசராத்
பிரதிபலிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனா இன்றைய காலகட்டம் ஈமான் என்ன விலை, அது எங்க இருக்குது என்ற நிலைகளுக்கு இன்றைய பெண்களின் சூழல் வந்துவிட்டது. கவலைப்பட வேண்டிய ஆண்கள் கவலைப்படுறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு பெண் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அவள் சார்ந்த 4 ஆண்கள் விசாரிக்கப்படுவார்களாம். பொம்பளைக்கு அப்படி செஞ்சிட்டாங்க புள்ள, அப்படி எல்லாம் நாம ஒதுங்க முடியாது. அந்த பெண்ணின் தந்தை, இந்த பெண் ஏன் நரகத்துக்கு போகிறாள், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தந்தையிடம் கேட்கப்படும். அந்த பெண்ணோடு பிறந்த சகோதரன், ஏன் உன் அக்கா தங்கச்சி உன் சகோதரி இப்படி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த கேட்கப்படும். அந்த பெண்ணின் கணவன், அந்த பெண்ணின் மகன், 4 பேரு ஒரு பெண் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் போவதற்கான காரணியாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை வழிநடத்த வேண்டிய கட்டாயம் ஆண்களுக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படியே எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. ஒண்ணுமே பேச முடியல, எதையுமே செய்ய முடியல. பெண்கள் இன்னைக்கு பர்தா அணிந்திருக்கிறார்கள். அவர்களின் உடல் தான் பர்தா அணிந்திருக்கிறது. உள்ளம் எதுவாக இருக்கிறது? உள்ளத்திலே அவர்கள் எல்லோரும் பர்தா போடுறாங்க, நம்மளும் பர்தா போடுறோம் என்ற நிலைகளுக்கு, அதுவும் ஃபேன்சி டிசைனா உட்ட பர்தாவிலேயே ஜாக்கெட் வச்ச பர்தாவெல்லாம், அந்த ஜன்னல் வச்ச பர்தா வந்தா அதுவும் செம சேல்ஸ் ஆகும். எல்லாமே நவீனம். ஒரு காலகட்டம் பெண்களை கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு இஸ்ஸத் இருந்தது. இன்னைக்கு அந்த இஸ்ஸத்து இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. இந்த பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு இந்த சமூகத்தினுடைய மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணு இன்னைக்குதான் வாட்ஸ்அப்ல திறந்தா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இன்னும் ரொம்ப முக்கியம். எதுவுமே தெரியாத, நம்ம காணாத பார்க்காத ஒன்றுமே இல்லை. ஆனா நம்ம மான மரியாதையெல்லாம் போகுது. ஒரு படத்துக்கு ஒரு புள்ள பொம்பளை போகுது, அதுவும் புர்கா போட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ள போகுது. அப்போ ஒருத்தர், நம்ம பையன், பொதுவா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் போது கொஞ்சம் ரோசம் வந்து, சமுதாய உணர்வு இருந்தா அந்த ரோசம் வந்துடும். ஏமா நீ பாட்டுக்கு பர்தாவை போட்டு கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாம இப்படி சினிமா தியேட்டருக்குள்ள போயிட்டு இருக்கிய அப்படின்னு. அப்பா அந்த பொண்ணு, ஏன் பர்தாவை போட்டுட்டு நாங்க சினிமா பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, ஏதாவது தடை இருக்கா, நாங்க என்ன விட்டு படமா பார்க்க போறோம்? ஒரு முஸ்லிம் பெண்ணு சோசியல் மீடியாவில் இவ்வளவு பப்ளிக்கா பேசு, இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இழுக்கு இல்லைங்க, பர்தா அணிந்திருக்கிற எல்லாருக்குமே இழுக்கு. நம்ம எல்லாம் அப்படி, நம்ம இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு, இப்படி பேசுறாங்க, எப்படி இருந்த பெண் சமுதாயம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இஸ்லாம் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு நிறைய இடத்துல குர்ஆன் சொல்லும். நல்லதை பார்க்கிறது, கெட்டதை பார்க்க கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த பார்வைக்கு ஏன் இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குது? பார்வையை தாழ்த்திக்கிறங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு ஹலாலான பார்வைகள் எது உண்டோ அதையெல்லாம் பாருங்க, ஹராமான பார்வை எது உண்டோ எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறங்க. பார்வையால் பாவங்கள் இருக்கிறது, அதனால பார்வையை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, பாதுகாத்துக்கிறீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல சொல்றான். ஆனா நமக்கு இப்பதான் விளங்குதுங்க,
தண்ணி அடிச்சா ஏறுற போதை இருக்கே, அதை விட இந்த கஞ்சா அடிச்சா ஏறுற போதையை விட இந்த பார்வையால் ஏற்படுகிற போதை இருக்கே, மனுஷனை பைத்தியக்காரனாக்கிடும். அது குடிச்சு அவனுக்கு போதையை ஏற்படுத்துது, அவனுக்கு பைத்தியத்தை உருவாக்குது. போதை என்பது புத்தியை மழுங்கடிக்கும். குல்லு முஷ்கிலும் ஹராம், அனைத்து போதைகளும் ஹராம். அதான் இஸ்லாம் சொல்றது. போதை வர்ற எல்லாமே ஹராம். போதை என்பது என்ன? புத்திய கெடுத்துரும். ஒரு அறிவார்ந்த சிந்தனையிலிருந்து, அறிவார்ந்த செயலிலிருந்து, அறிவார்ந்த பேச்சிலிருந்து நம்மளை கெடுக்கிறது தான் போதை. அதனாலதான் தண்ணி அடிச்சுட்டா வளருவான். இது போதை. அவன் தண்ணி அடிச்சு தண்ணி மப்பு தெளிஞ்சதுமே அவன் தெளிவுக்கு வந்துடுவான். இந்த பார்வையால் ஏற்படுகிற போதை, ரொம்ப கவனமா இந்த விஷயத்தை நாம வைக்கணும். சினிமாவை பார்க்கிறார்கள், இது பார்வைதான். இந்த காட்சி கண்ணை கொண்டு பார்க்கிறார்கள். இது என்ன ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, இவனுக்குள்ள ஒரு நடிகனை அல்லது ஒரு நடிகையை அந்த சினிமாவில சீரியல்ல வரக்கூடியவர்களை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பார்வை என்ன ஏற்படுத்துதுன்னா, இவங்களுக்கு உள்ள ஒரு போதையை ஏற்படுத்துது. இந்த போதை தண்ணி அடிச்சு மப்பு களைஞ்சதும் தீர்ற போதை இல்ல, எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் திருந்தாத போதை இவனுக்குள்ள ஏற்படுது. அதுல ரெண்டு விஷயங்க. யாரையும் குறைப்பதற்கோ விமர்சிப்பதற்கோ சொல்லுவது அல்ல. ஆனால் போதையால் ஏற்படுகிற மனிதன் தன் புத்தியை அடமானம் வைப்பதை அவன் விரும்புகிறான். தமிழகத்தில் ஒரு நடிகர் முற்காலத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறார். அன்னைக்கெல்லாம் ஏதாவது வந்துட்டான்னா, மாப்பிள்ளை புறப்பட்டு போனாலே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜோடா உடைச்சு கொடுக்கிறது தான், அதுதான் விசேஷமானது. இந்த நடிகர் வருகிறார், ஜோடாவை கொடுக்குறாங்க, அவர் குடிக்கிறார், பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுட்டாரு. அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அன்னைக்கும் அந்த பைத்தியம் இருந்தது. பார்த்து பார்த்தே பார்வையால் போதையை ஏத்தி ஏத்தி புத்தி அதிலேயே நிலைத்து நின்ற அந்த தருணம். அந்த ஆள் போயிட்டாரு, பாதி ஜோடா இருக்கு. இதுக்கு அங்க இருந்தவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எச்சி சோடாக்கு. மனுஷனுடைய இந்த பார்வையில் ஏற்படுகிற போதையை பாருங்க. இஸ்லாம் ஏன் பார்வையை பாதுகாத்துக்கிறீங்கன்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுதுங்கிறத இதோடு நாம இணைச்சு பார்க்கணுங்க. நம்ம பயான் பேசுறோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோங்கிறது இல்ல. இஸ்லாம் எவ்வளவு நுண்ணிய நுட்பமான விஷயத்தை நம்ம வாழ்க்கையோடு இணைச்சு நமக்கு யோசிக்க சொல்லுதுங்கிறது பார்க்கணும். அந்த மிச்ச ஜோடா பாதிய ஒரு அண்டாவுல ஊத்தி 4 குடம் தண்ணியை ஊத்தி கலக்கி வர்றவங்கெல்லாம் அடிதடி எச்சி சோடாக்குங்க. யோசிச்சு பாருங்க. இதை செய்ததை பெருமையா கருதுறான் மனுஷன். இதுதான் பார்வையால் ஏற்படுகிற கடுமையான போதை. தீய பார்வைகள் ஏற்படுத்துகிற மாபெரும் கேடு. அப்ப இவங்க எல்லாம் மனிதர்கள் அப்படி செஞ்சுட்டு அதுல பெரிய சந்தோஷம். அவருடைய எச்சி சோடாவோட தண்ணி நான் குடிச்சேன், அதுல அவன் ஆனந்தம் அடையலாம். எப்படி இருக்க மனுஷன் பாருங்க. இங்கதான் புத்தி என்ன ஆயிடுச்சு, புத்தியை கடன் கொடுத்ததை இவன் மிகப்பெரிய 80-90 பிரபலமான ஒரு நடிகன். அந்த நடிகன் நடிச்ச படம் எல்லாம் நல்ல பாட்டு நிறைய இருக்குமாமா, நல்ல நல்ல பாட்டா இருக்குமாமா. அதையெல்லாம் நாம இங்க பேரையும் சொல்ல முடியாது, அந்த பாட்டையும் பாட முடியாது. அந்த நடிகன்
பேட்டியில சொல்றாப்ல, என்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கடிதம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது 80-90ல. அது முற்கால பைத்தியம். அப்புறம் இந்த காலத்து பைத்தியத்தை அப்புறம் பேசுவோம். 80-90ல என் ஒரு பெண் என்னை பார்க்கணும் பார்க்கணும்னு கடிதம் போட்டே இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் கடிதம் தான் பிரதானம். என்னுடைய சினிமா கால்ஷீட்ல டைமே கொடுக்க முடியல. பல கடிதங்களுக்கு பிறகு நான் அந்த பெண்ணை சந்திப்பதற்கு நான் ஒரு டைம் கொடுத்தேன். அப்போ ஒரு இடத்துல அந்த பெண்ணை சந்திப்பதற்கு நான் வர சொன்னேன். அந்த பெண்ணை அந்த பெண்ணின் கணவன் அனுப்பிச்சு வச்சான். கூட அந்த பெண்ணோட மகனோட மகனும் அந்த பெண்ணும் வந்தார்கள். வந்ததும் அவர்களை நான் பார்த்தேன். அந்த பெண் பர்தா அணிந்திருந்தாள். கொடுமை. அந்த நடிகன் சொல்றான், பர்தா அணிஞ்சிருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது முஸ்லிம் பெண் அப்படி. என்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு பல கடிதம் போட்டு அனுமதி வாங்கி வந்து உட்கார்ந்து பேசும்போது அந்த பெண் சொன்னது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுங்களா என்று சொல்லி அது போட்டிருந்த செயின்ல ஒரு டாலர், அந்த டாலர்ல ஒரு ஓப்பன் மாதிரி ஒண்ணு, அதை ஓப்பன் பண்ணி அது காமிக்குது. உள்ளுக்குள்ள அந்த நடிகனுடைய போட்டோ. இது அந்த புருஷனுக்கும் தெரியுது. பர்தாவை அணிந்துகிட்டு டாலர்ல நெஞ்சில ஒட்டி ஒட்டி வரக்கூடிய அந்த டாலருக்கு உள்ள இந்த நடிகனுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லிம் பெண்மணி இப்படி இருந்து என்னை வந்து பார்த்துச்சுக்க. இதை பார்த்ததுமே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னைய இப்படி ஒரு முஸ்லிம் ரசிகை எனக்கு இருக்குதே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன்னு அந்த நடிகன் பேட்டியில் சொல்றான். இது அந்த புருஷனுக்கும் தெரியுது, மகனுக்கும் தெரியுது, இந்த மானங்கட்ட பொம்பளைக்கும் தெரியுது. ஆனா எது ஈமான காவு வாங்குச்சு? இது பர்தா அணிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி நடந்துச்சு என்று பார்க்குகிற போது பார்வையில் ஏற்படுகிற இந்த போதை இருக்கே, இது அந்த புத்திய கெடுத்துருச்சு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. முஸ்லிம் பெண்கள், இளம் பெண்கள் வீட்டில் இருக்கிற, இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. நாமெல்லாம் இதை பத்தி சும்மா பேசிட்டு கடந்து போயிடக்கூடாது. சமூகத்தில் அல்லாஹ் கேட்பான், நம்மள அல்லாஹ் கேட்பான். உனக்கு முன்னால் இப்படி ஒன்று நடந்ததே, நீ யார்? நீ ஹைர உம்மத்து தானே, நீ பெரியவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்படின்னா நல்லது மட்டும் சொல்றது இல்ல, தீமை என்று ஒன்று வருகிற போது களத்துல நிக்கணும், பேசணும், நிக்கணும், பேசணும். இதையெல்லாம் களையணும். இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களின் மேலும் இது அவசியம். பேராபத்தை நோக்கி இஸ்லாமிய பெண்கள் போயிட்டு இருக்காங்க. கடுமையான நிலையில போறாங்க. பகிரங்கமா பப்ளிக்கா சொல்றாங்க. வெக்கமே படுறது இல்ல. கூட புருஷன் நிக்கிறான். முதல்ல அவனை 4 சாத்து சாத்தணும். அவனை வச்சுக்கிட்டே நான் பார்த்தேன். யார? இப்ப ஒரு நடிகனை. நமக்கு அந்த நடிகன் மேல் குறையெல்லாம் கிடையாது. நான் பார்த்தேன். அப்பா, நான் உலகத்துல பிறந்ததனுடைய அர்த்தத்தை நான் பார்த்துட்டேன். பக்கத்துல போயிருந்தா கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பேன். பர்தாவை அணிச்சுட்டு இந்த பாலா போனது. அவனும் கூட இருக்கிறான், கூமட்டை. அவன் சிரிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்படியே வருது சோசியல் மீடியாவில். உடனே நம்ம ஆளுக இந்த கருமத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டோமேன்ட்டு அப்படியே டிலைட் பண்ணாம உடனே அஜிரத்துக்கு அதை ஃபார்வேர்டு பண்றது. அப்படி ஃபார்வேர்டு, எல்லாம் ஃபார்வேர்டு தான்.
ஃப்ரெண்ட் உம்ராக்கு போயிருப்பாரு, இங்கிருந்து உம்ராக்கு ஃபார்வேர்டு. எல்லா கருமமும் இப்படி ஆகும். ரொம்ப அசிங்கமா போச்சுங்க. இந்த பர்தாக்கே புர்காக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடுச்சு. அதுதான் மனசுக்குள்ள ஈமானுக்குள்ள அல்லாஹ் போயிட்டான், ரசூல் போயிட்டாங்க, எல்லாமே அவங்க வந்துட்டாங்க. நாம வீட்டுக்குள்ள சீரியலுக்கு அனுமதி கொடுத்தோம், அவங்க உள்ளத்துக்குள்ள ரொம்ப சீக்கிரட்டா இதெல்லாம் போய் ஈமான் வெளியே போயிடுச்சு. பிக் பாஸுக்கு அனுமதி கொடுத்தோம், எல்லாமே கெட்டு போச்சு. ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடலைன்னா நிறைய பேர் இங்க உட்கார்ந்துட்டு என்ன அத்திட்டு அந்த கட்சிக்கு எதிராகவே பேசுறாருன்னு நினைக்காது. எந்த கட்சியும் நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம பொம்பளைக்கல, நம்ம பொம்பளைங்க. நீ நான் சொல்றவனுக்கு நீ ஓட்டு போடலையா, என் புருஷ ஓட்டு போடாட்டி அவனை நான் தலா கூட்டுருவேங்குது. பகிரங்கமா முஸ்லிம் பெண்ணு இப்படி சொல்றாங்க. ஒன்னு ரெண்டு அல்ல, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான வகைகளில முஸ்லிம் பெண்கள் சோசியல் மீடியாவில் மட்டுமல்ல போய் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட, பெண்கள் முஸ்லிம் பெண்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டா, ஆமா அப்படித்தான், ஆமா அப்படித்தான். சர்வே கணக்கு சொல்கிறது, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல முஸ்லிம் பெண்கள், இளம் வயது மற்றும் குடும்ப பெண்கள் பெருவாரியாக இந்த சினிமா ஈர்ப்பிலே அடிமையாகி கிடக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்யறது? நம்ம என்னதான் பண்ண முடியும்? சும்மா அப்படியே கேட்டுட்டு கடந்துட்டு அப்படி போயிடுறதா? நீ யாருக்கு ஓட்டு போடுறியோ போடலையே அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. ஈமான் போகுதே, ஈமான் இல்லாமல் ஆகி விடுகிறார்களே. இந்த நிலை வருகிற போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? சினிமா பாட்டு எல்லாம், நீ ஜமாத்து என்ன, அஜித்துக்கு என்ன, சமுதாய அமைப்பு என்ன, இயக்கம் என்ன, எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிங்க பெண்கள் இன்னைக்கு துணிஞ்சிட்டாங்க, ஒண்ணும் எங்களை பண்ண முடியாது. நாங்க பர்தா போட்டுக்கிட்டு குத்தாட்டத்துக்கு டான்ஸ் அப்படியே அப்படி போடுறோம். அந்த பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடி, அது பர்தாவோடைய டான்ஸ் ஆடுது. கடைநல்லூர் என்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணு, சின்ன புள்ள, மெட்ராஸ்ல குடி இருக்குது. அவங்க பூர்வீக ஊரு கடைநல்லூர். ஆனா இந்த மாதிரி எல்லாம் சினிமா சாங், அசிங்கமான பாட்டுக்கெல்லாம் போய் கேட்கிறாங்க. அது என் உரிமைங்குது. இதையெல்லாம் கேட்கறதுக்கு முஸ்லிம்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைங்குது. அந்த புள்ள, சின்ன வயசு புள்ள, இதை ஆதரிச்சு நம்மளையே சிலர்களும் போகிறார்கள். இது பெண்களுக்கான உரிமை என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான கும்பல்கள் அவங்களுக்கு ஆதரவா சோசியல் மீடியாவோட நிற்குது. இதெல்லாம் எதனால் வந்தது என்று நாம் பார்க்கிற போது, பெண்களுக்கு தீன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய சுணக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம். போன தலைமுறை வரைக்கும் நம்ம மக்கள் பெண்களுக்கானவைகளில் ஒரு பெரிய கவனத்தை வச்சிருந்தாங்க. நாமும் இன்னைக்கு அந்த கவனம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால பெண் குழந்தைகளை நாம் வளர்த்தக்கூடிய வகைகளில் அவங்களுக்கு தீனு, தக்குவா, குரான் ஓதுறது, உடை விஷயத்துல அவங்களுக்கான ஒரு தர்த்தீபை ஏற்படுத்துறது, இது எல்லா பொறுப்புகளையும் அந்தந்த குடும்பமும் அந்தந்த மகல்லாக்களும் அந்தந்த இடங்களில் அதை சார்ந்து ஒரு நல்ல சூழலை நாம் ஏற்படுத்தணும். அது இன்னைக்கு நாம் பெரிய அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏதோ எப்படியோ போயிருக்கும் என்று நாம் கருதுகிறோம். நாம் சில விஷயங்களை மட்டும்தான் கோடிட்டு காட்ட முடிகிறது. எண்ணற்ற விஷயங்கள். இன்னைக்கு நியூ இயர் வந்துருச்சா, நியூ இயர் வந்தா பர்தாவை போட்டுக்கிட்டு ஃபுல்லா ரோட்டுல சுத்துறதே யாருதான்? இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? அங்க கூப்பிட்டா நம்ம பொம்பளைங்க ஐயா வரமா, என்னங்க நம்ம முஸ்லீமா இருந்துட்டு சாயிபா இருந்துட்டு அங்க போலாமா? நாங்க வரலங்க. அதுக்கு அப்படி ஒதுங்கிடும். இன்னைக்கு கூட்டிட்டு போகலையா புருஷன் மண்டையா அடி வாங்குவான்.
போன வருஷம் கூட்டு போனேன், இந்த வருஷம் கூட்டு போ. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பாருக்கு போகக்கூடியவர்களுக்கு துணையா நான் தண்ணியெல்லாம் அடிக்கிறது இல்ல, கூட நம்ம உட்கார்ந்துக்குவோம். எத்தனை எத்தனை அவமானங்கள்! இது அத்தனையையும் நீக்குவதற்கான எந்த வழிமுறையும் திட்டமும் ஒரு கவலையும் கவனமும் நமக்கு இல்லாமல் போகி விடுகிற போது ஒட்டுமொத்த வளர்ந்து வருகிற இஸ்லாமிய பெண்களின் மனதை சினிமா கவருது, சீரியல் கவருது. இது அத்தனையும் அவர்களின் உள்ளத்தை கெடுத்து அவர்களின் எதிர்கால வாழ்வை நாசமாக்குவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மானத்தையும் வாங்குகிறது. அதனால் எழுதின நானு, பள்ளிவாசல் மினாராக்களே ஏன் சோர்ந்து நிற்கின்றீர்கள்? பள்ளிவாசல் மினாராக்களே ஏன் சோர்ந்து நிற்கின்றீர்கள்? லட்சப்பணம் திரட்டி கொட்டி வானலாவ உயர்த்தி கட்டி வண்ண வண்ண விளக்கமைத்து அண்ணாந்து நாங்க பார்க்கும்போது நீ ஏன் சோர்ந்து நிற்கிற? பர்தாவை அணிந்து கொண்டு எங்கள் இனத்து பெண்கள் உள்ளத்தில் ஈமானை தொலைத்து சினிமாவை புகுத்தியதாலா? ஃபாத்திமாக்களின் வாரிசுகளாக இருக்க வேண்டிய எங்களின் பெண்கள் பாழா போன சினிமாவின் பைத்தியங்களாக மாறி போனதாலா? நீ ஏன் சோர்ந்து நிற்கிறாய் மினாராவே? என் இனத்து இளைஞன் தொப்பியை போட்டு கஞ்சி குடித்ததும் இவனுக்கு அவன் தொப்பி போடுறாங்கிறது கூட மறந்துட்டு இவன் சுற்றுகிறானே, அதனாலா? போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிக்கிறார்களே, அதனாலா? நீ ஏன் சோர்ந்து நிற்கிற? கவலைப்படாதே, எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, நாங்கள் இதற்கு களம் காணுவோம், நீ கவலைப்படாதே. சோர்ந்து சோர்ந்து நீ விழுந்திராதே மினாராவே, நாங்கள் உன்னை எழுந்து நிற்க வைக்கிறோம். எங்கள் இனத்து பெண்களையும் இளைஞர்களையும் காப்பதற்கு நாங்கள் களம் காண இருக்கிறோம், தைரியமா இரு. இன்னைக்கு அதுதான் சூழ்நிலை. அதனால சமூகத்தில் விமர்சனங்களையும் குறை பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் இதை தீர்ப்பதற்கான வழி முறைகளில் நாம் இருக்கணும். அதுதான் நம்ம சொல்றது ஒண்ணுதான். வீழ்வது நாம உலகத்துல மோத்த போயிடுவோம், மரணிப்பது நாம். நம் சமூகம் வாழ வேண்டும், இனம் வாழ வேண்டும், ஈமான் வாழ வேண்டும், ஈமானோடு நம்மளுடைய சந்ததிகள் வாழ வேண்டும், நமது மரணத்திற்கு பிறகும் அது இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் தான் மிக மிக முக்கியமானது. அன்றைய பெண்களைப் போல் இன்றைய பெண்களை உருவாக்குவதற்கு நாம் கவலை கொள்ளுவோம், அதற்கான முயற்சிப்போம். அதற்கான எல்லா வகையான கவலைகளையும் கவனத்தையும் நாம் கொள்கிற போது வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்புகளை தருவான். இறைவன் நமது இனத்து பெண்கள் குழந்தைகள் அனைவர்களின் ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் சரியான தர்தீபை கொடுப்பானாக, ஹிதாயத்தை நசீபாக்கி வைப்பானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களை கூப்பிட்டு நம்ம நிர்வாகம் கௌரவித்து அது சார்ந்த சில தகவல்களை தெரிவித்து துவா செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வருடாவருடம் நடப்பதை போல நாளைக்கு ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வு நடக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது இங்க இருக்கிறவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய யாராவது இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இருந்தால் தகவலை தெரிவித்து அவர்களின் பெயர்களை ஃபோன் நம்பர்களை இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்தி நாளைக்கு எல்லோரும் அவசியம் பங்கெடுக்க செய்யுமாறு மிக்க அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக என் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதோடு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ் உம்ரா பெருமானாரை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தந்து நல்லருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த லைலத்துல் கத்ர் மற்றும் கடைசி 10ல் நாம் துவா ஓதும் போது கேட்குறோம், ஆனால் நம்ம வீட்டில் போய் சொல்லணும், 5 நேர தொழுகையிலே நாமளே அவைகளை கேட்கணும். ஏன்னா பாவ மன்னிப்புக்கு உகந்த ஒரு 10 நாள் இந்த கடைசி 10, அது ஒற்றைப்படை. அதனால தான் ஒரு துவா ஓதுவாங்க, அல்லாஹ் அதை விரும்புகிறான். நம்ம அல்லாஹும்ம இன்னக யா அல்லாஹ் நீ அஃபுவுன், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவஃப,
பாவ மன்னிப்பு கேட்கறது நீ ரொம்ப விரும்புறவன், நீ அதனால என் பாவத்தை மன்னிச்சிரு. இதே திரும்ப திரும்ப இதுதான் வரும். இந்த துவா நிறைய நம்ம கேட்போம். இதை மனனம் செய்து தனிமையிலும் அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவஃப அஃபுவன்னா யா கரீம். இன்ஷா அல்லாஹ் இதை அதிகமாக இந்த ரமலான் முடியிற வரைக்கும் நாம் ஓதுவோம். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.